நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பண்ணையில் ஒரு ஆடும் ஒரு குதிரையும் இருந்துச்சான். குதிரைக்கு உடம்பு முடியாமல் சோகமாக படுத்த படுக்கையாகவே ஒரு மாதிரி நிலைமை சரியில்லாமல் இருந்தது. அந்த பண்ணையோட முதலாளி பார்த்தார், என்னடா இந்த குதிரை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. இந்த குதிரைக்கு ஒரு நோய் வந்திருக்கு, நான் அடுத்த ஒரு மருந்து தரேன், இது எழுந்து நிற்கலன்னா இந்த குதிரையை கொன்னுடுங்க அப்படின்றாங்க. அப்போது இந்த விஷயத்த அந்த ஆடு கேட்டுகிட்டே அந்த குதிரைகிட்ட சொல்லுது, நண்பா எப்படியாவது நீ எழுந்து நின்றுடு, நிற்கலன்னா உன்னை அடுத்த வாட்டி இந்த மருத்துவர் கொன்னுடுவார் ஊசி போட்டு, அதனால் கொஞ்சம் பார்த்து சூதனமாக இரு அப்படின்றார். ஒரு 15 நாளுக்கு அப்புறம் மருத்துவர் பார்க்குறாரு, அந்த குதிரையால் எழுந்து நிற்கவே முடியல, கொன்னுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. முதலாளி இருப்பார்ல, அவர் சொல்கிறாரு, இல்லை இன்னும் ஒரு 5 நாளைக்கு மருந்து கொடுங்க, இந்த ஒரு வாட்டி நம்ம பார்ப்போம் அப்படின்றாரு. ஆடு விடாமல் பேசிக்கிட்டே இருக்கு, நீ எப்படியாவது முன்னேறிடு, எழுந்து நின்றுடு, எதையாவது ஒன்று செய், இல்லைன்னா நிச்சயமாக உன்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்கு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. கொடுக்க 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 சரி நம்ம நண்பன் சொல்கிறானே, நமக்காக போராடுறானே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நின்னவுடனே ஆடுக்கு ஒரே சந்தோஷம். இதை பார்த்த உடனே மருத்துவருக்கும் சந்தோஷம், அதன் முதலாளிக்கும் சந்தோஷம். இந்த பெரிய விஷயத்த நீங்கள் செஞ்சிட்டீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு. சரி அடுத்த வாரம் நம்ம வீட்டில் சாப்பாடு வைக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. சாப்பாடு வைக்கிறாங்க. எதை வெட்டி சாப்பாடு செஞ்சு தராங்கன்னா ஆடை வெட்டி சாப்பாடு செஞ்சு தராங்க. குதிரை கூட இவனை தான் கொண்டு பிரியாணி வைக்க போகிறான்னு குதிரைக்கும் தெரியாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆடை பிரியாணி செஞ்சு மருத்துவருக்கு கொடுக்குறோம். இதில் உண்மை என்னன்னா, நம்ம தான் அந்த ஆடுக்கே தெரியாமல் ஆடு குதிரைக்கு உதவி செய்யணுன்ற பேரில் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறோன்னு தெரியாமையே நம்ம இருக்கோம்.